என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் இன்றைக்கி ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம் சாமி. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபங்க்ஷனுங்கிறது ஒன்றுமே இல்லை. ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு மெஷின் ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஃபங்க்ஷனை ஒரு மெஷின் ஞாபகம் வைங்க. ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு ஜூஸ் போடுற மிஷின் எல்லாத்துக்கும் தெரியும் தானேங்க, கரெக்டுங்களா? ஜூஸர் மிஷின். இப்போது அந்த ஜூஸ் போடுற மிஷினில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறேன். அந்த ஆப்பிளை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் அந்த மிஷினில் கொடுக்குறேன், போடுறேன், அந்த மிஷினில் போடுறேன். இப்போ என்ன பண்ணோம், அந்த ஜூஸ் போடுற மிஷினை நம்ம ஆன் பண்ண உடனே என்ன ஆகும், நம்மளுக்கு ஆப்பிள் நல்லா மாவு மாதிரி அரைச்சி நம்மளுக்கு ஆப்பிள் ஜூஸாக கொடுக்கும், கரெக்டுங்களா? அப்போ இதுதான் ஃபங்க்ஷன்ஸ். இது ரியல் லைஃப்பில் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியிருக்காக சொன்னது. ஆப்பிளை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த மிஷினில் போடும்போது நம்மளுக்கு அவுட்புட் என்னவா வருது, ஆப்பிள் ஜூஸாக வருது. இப்போ இந்த மேக்ஸில் இது எப்படி சொல்லலாம்னா, இந்த ஆப்பிள்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்பிளுங்கிறத நம்ம இன்புட்னு எடுக்கலாம், புரியுங்களா? இந்த மெஷின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெஷின் எஃப் ஆஃப் எக்ஸ், ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், புரியுங்களா? நம்ம ஆப்பிளுங்கிற பீஸை கட் பண்ணி அந்த மெஷினில் போட்டோம். அந்த மெஷின் என்ன பண்ணுச்சு, அரைச்சி நம்மளுக்கு ஆப்பிள் ஜூஸாக வெளியே கொடுத்தது பார்த்தீங்களா, இது அவுட்புட். புரியுதா சாமி? ஒரு இன்புட் கொடுத்தோம், அந்த மெஷின் அரைச்சி நம்மளுக்கு என்னென்னா ஒரு அவுட்புட்டை கொடுத்துச்சு. இதை தான் மேக்ஸில் எப்படி எழுதுறாங்கன்னு பாருங்கள், நல்லா கவனிங்க சாமி. இது எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஒரு மெஷின், புரியுதுங்களா? இப்போது இந்த இடத்துல இன்புட்னு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, மேக்ஸில் இன்புட்டை எக்ஸ்ன்னு கொடுக்குறோம், அவுட்புட் நம்மளுக்கு கிடச்ச ஆப்பிள் ஜூஸ்னு கிடச்சி பார்த்தீங்களா, அந்த அவுட்புட்டை நம்ம என்னென்னா ஒய்ன்னு எழுதுகிறோம். இந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது மெஷின், அதை ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க, சரிங்களா? சரி, இப்போ இதிலிருந்து ஃபங்க்ஷன்ஸை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். இப்போ நம்ம பாருங்கள், ஒரு இன்புட் இருந்தால் நம்மளுக்கு ஒரு அவுட்புட் வரணும். நல்லா கவனிச்சு சொல்லுவாங்களா? ஒரு இன்புட் இருந்தால் ஒரு அவுட்புட் வந்தால் அது ஃபங்க்ஷன். இப்போ எப்போல்லாம் நம்ம நாட் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்லலாம்னா, இங்கே பாருங்கள், ஃபங்க்ஷன் என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இன்புட் இருந்தால் ஒரு அவுட்புட் இருக்கணும், அப்படி இருந்தால் ஃபங்க்ஷன். இப்போ ஒரு இன்புட் கொடுக்குறீங்க, நம்மளுக்கு வெளியே வரும்போது ரெண்டு அவுட்புட்டாக வருதுன்னு வச்சுங்களேன். ஒரு இன்புட் கொடுக்குறோம், நம்மளுக்கு வெளியே வரும்போது ரெண்டு அவுட்புட்டாக வந்தால் இது நாட் ஆஃப் ஃபங்க்ஷன். சாமி புரியுதுங்களா? எப்போ ஃபங்க்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இன்புட் இருந்தால் நம்மளுக்கு ஒரு அவுட்புட் வந்துச்சுன்னா அது பேர் ஃபங்க்ஷன். ஒரு இன்புட்டுக்கு ரெண்டு அவுட்புட் அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட அவுட்புட் இது மாதிரி வந்ததுன்னா இது நாட் அ ஃபங்க்ஷன். அடுத்து பாருங்கள், இன்னொரு கேஸு. இங்கே பாருங்கள், இப்போது ஒரு இன்புட் கொடுக்குறீங்க, அந்த இன்புட்டுக்கு நீங்கள் அவுட்புட்டே வரல. சாமி புரியுதுங்களா? ஒரு இன்புட் இருக்குது, ஆனால் அதுக்கு ஒரு இன்புட் இருந்தால் கட்டாயம் நம்மளுக்கு அவுட்புட் வரணும். ஆனால் இன்புட் கொடுக்குறோம், நம்மளுக்கு அவுட்புட்டே வரலைன்னா அது பேர் நாட் அ ஃபங்க்ஷன். இன்னொரு தடவை சொல்கிறேன், நல்லா ரீகால் பண்ணிக்கோங்க. ஒரு இன்புட் கொடுத்தா நம்மளுக்கு ஒரு அவுட்புட் தான் வரணும், அப்படி வந்ததுன்னா அது பேர் ஃபங்க்ஷன். ஒரு இன்புட்டுக்கு ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அவுட்புட் வந்ததுன்னா இது நாட் அ ஃபங்க்ஷன். ஆனால் இன்புட் கொடுத்தா நம்மளுக்கு அவுட்புட்டே இல்லைனாலுமே அது நாட் அ ஃபங்க்ஷன், சரிங்களா? இப்போ இந்த ஹிண்ட்டை வச்சுட்டு இப்போ நம்ம கொடுத்தக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். இப்போ இன்னொரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க. ஃபங்க்ஷனுங்கிறது என்னென்னா, இங்கே பாருங்கள், ஃபங்க்ஷன் ஈஸ் எ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷனும் சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கிங்க பார்க்கலாம். ஃபங்க்ஷன் இஸ் எ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷன். ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லலாம், ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷன் சொல்லலாம். புரியுதா சாமி? இப்போ பாருங்கள், இப்படி கொடுத்துருக்கிறத நம்ம எப்படி படிக்கலான்னு பாருங்கள். எஃப் பாருங்கள், இது இங்கே இருக்குங்களா, எஃப். நல்லா கவனிச்சுக்க சாமி. எஃப் இஸ் ஏ மேப்பிங் ஃப்ரம் ஏ டு பின்னு படிக்கணும். பட் ரீட் ஆஸ் எப்படி படிக்கலாம் பாருங்கள், சொல்லுங்கள் பார்க்கலாம். இதை எஃப் இஸ் ஏ மேப்பிங் ஃப்ரம் ஏ டு பின்னு படிக்கணும். இது எப்படி படிக்கலாம், எஃப் இஸ் ஏ மேப்பிங் ஃப்ரம் பி டு ஏன்னு படிக்கணும். அப்புறம் அதுக்கடுத்து பாருங்கள், இங்கே இதை எப்படி படிக்கலாம், எஃப் இஸ் ஏ மேப்பிங் ஃப்ரம் பி டு கியூ. இது எஃப் இஸ் ஏ மேப்பிங் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். இது எப்படி படிக்கலாம், எஃப் இஸ் ஏ மேப்பிங் ஃப்ரம் எஸ் டு எம். இப்படி தான் படிக்கணும், புரியுதுங்களா? எழுதும்போது நம்ம இப்படி எழுதுவோம், படிக்கும்போது நம்ம என்னென்னா இப்படி தான் படிக்கணும், புரியுதுங்களா? இப்போது நல்லா கவனிச்சிங்க. அந்த ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த செட், இது ஏங்கிறது ஒரு செட்டு சாமி, பிங்கிறது ஒரு செட்டு. இப்போ ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய செட்டை நம்ம இன்புட்னு எடுத்துக்கணும், செகண்டாக இருக்கக்கூடிய செட்டை அவுட்புட்னு எடுத்துக்கணும், புரியுதுங்களா? இப்போ இங்கே ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய செட்டு இது என்னென்னு எடுத்துக்கலாம், அது இன்புட். ஃபஸ்ட்டாக என்ன செட் இருக்கோ அது இன்புட், செகண்டாக இருக்கக்கூடிய செட்டு அவுட்புட், புரியுதுங்களா? இப்போ நல்லா கவனிச்சுங்க. இப்போ ஏங்கிறது ஒரு செட்டு, பிங்கிறது ஒரு செட்டு. இங்கே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ. அப்போ இந்த ஏங்கிற செட்டு தான் நம்மளுக்கு இன்புட், பிங்கிற செட்டு நம்மளுக்கு அவுட்புட். நல்லா கவனிச்சு சாமி. இப்போ ஏங்கிற செட்டில் பாருங்கள், ஒன்றுங்கிற எலமெண்ட்ஸ் இருக்கா, 1 2 3ங்கிற எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஒன்றுங்கிற அந்த இன்புட்டுக்கு அவுட்புட் பாருங்கள், ஒரு அவுட்புட் இருக்கா, ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட், ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட், ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட். புரியுதா சாமி?
ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் இருந்தால் இது வந்து என்ன, இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். இது என்னன்னு சொல்லலாம், இது ஃபங்க்ஷனா இல்லைங்களா, ஃபங்க்ஷன் சொல்லலாம். எப்படி சாமி, ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட், ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட், ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட், ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் இருந்தால் அதை வந்து ஃபங்க்ஷன் சொல்லலாம். இங்கே பாருங்கள், எஃப் இஸ் ஏ மேப்பிங் ஃப்ரம் பி டு ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பி தான் ஃபஸ்ட்டு செட்டு, ஏங்கிறது செகண்ட் செட்டு. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இது ஒரு இன்புட் இருக்கா சாமி, இதோட அவுட்புட் இருக்குங்களா, ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் இருக்குது. அதே மாதிரி ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் இருக்குது. இது ஃபங்க்ஷனாக இல்லைங்களா, ஃபங்க்ஷன் தானே. இன்புட்னு இருந்தால் அவுட்புட் இருக்கணும், அவ்வளோதான். நம்ம இங்கே சிஎல்லாம் பார்க்கக்கூடாது, இங்கே தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒரு இன்புட் இருக்குது, அதுக்கு அவுட்புட் இருக்குது, இந்த இன்புட் இருக்குது, அதுக்கு அவுட்புட் இருக்குது. அப்போ வந்து இது வந்து என்னென்னு சொல்லலாம், ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஒரு இன்புட் இருந்தால் அதுக்கு ஒரு அவுட்புட் இருக்கணும், அப்படி இருந்தால் ஃபங்க்ஷன், அப்படி இல்லைன்னா நாட் அ ஃபங்க்ஷன். சரியா சாமி? அடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த செட் வந்து பிங்கிற செட்டு கொடுத்துருக்காங்க, கியூங்கிற செட்டு கொடுத்துருக்காங்க. எஃப் இஸ் ஏ மேப்பிங் ஃப்ரம் பி டு கியூ. இப்போது இதில் பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கு சாமி, எது இன்புட் சொல்லுங்கள் பார்க்கலாம். இது தானே இன்புட்டு, பிங்கிற செட் வந்து இன்புட், எது அவுட்புட், கியூங்கிற செட்டு தான் அவுட்புட். இப்போ ஒன்றுங்கிற இன்புட்டுக்கு அவுட்புட் இருக்கான்னு பாருங்கள். ஒன்றுங்கிற இன்புட்டுக்கு அவுட்புட் இருக்கா, ஏங்கிற அவுட்புட் இருக்குது. ஓகே. அடுத்து ரெண்டுங்கிற இன்புட்டுக்கு அவுட்புட் என்ன இருக்குது, ஏ இருக்குங்களா. அதாவது ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். இது இன்புட், இதனுடைய அவுட்புட் வந்து இது இன்புட், இதனுடைய அவுட்புட் வந்து இது. ஓகே. இது வந்து ஒரு இன்புட், இதோட அவுட்புட் வந்து இது. அப்போ ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் இருக்குது, அதனால் இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். சாமி புரியுதுங்களா? இது எப்படி சொல்லலாம், இது ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஏன்னா ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒன்றுங்கிற இன்புட்டுக்கு ஏங்கிற அவுட்புட் இருக்குது, ரெண்டுங்கிற இன்புட்டுக்கு ஏங்கிற அவுட்புட் இருக்குது, மூணுங்கிற இன்புட்டுக்கு பிங்கிற அவுட்புட் இருக்குது. அப்போ எல்லா இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் இருக்கிறனால இது வந்து ஃபங்க்ஷன். இப்போ அடுத்து பாருங்கள், எப்போ நாட் ஆஃப் ஃபங்க்ஷன் வரும்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், இந்த எக்ஸுங்கிற செட்டை நம்ம ஃபஸ்ட்டாக என்ன வருதோ அந்த செட்டு வந்து இன்புட், செகண்டாக வரக்கூடிய செட்டு வந்து அவுட்புட். இது நம்ம புரியிருக்காக எழுதுகிறோம். இப்போ பாருங்கள், ஒன்றுங்கிற இன்புட்டுக்கு ஏங்கிற அவுட்புட் வந்துச்சு. புரியுதுங்களா? இன்புட், அதுக்கு அவுட்புட் இருக்குது. இதுக்கு வந்து இந்த இன்புட்டுக்கு அவுட்புட் இருக்குது. அப்போ பாருங்கள், மூணாம் நம்பருங்கிறது 3 இருக்குது பார்த்தீங்களா, இந்த எலமெண்ட்ஸ் 3, இது வந்து இன்புட்டுங்களா. இந்த இன்புட்டுக்கு இங்கே அவுட்புட் இருக்கான்னு பாருங்கள், அவுட்புட் இல்லை, அதனால் இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். சமயம் புரியுதுங்களா? இந்த 3ங்கிற இன்புட்டுக்கு வந்து நம்மளுக்கு இங்கே வந்து அவுட்புட் இல்லாதனால இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். புரியுதுங்களா? இது வந்து நாட் அ ஃபங்க்ஷன் எழுதிடலாங்களா சாமி? ஒரு இன்புட் இருந்ததுன்னா ஒரு அவுட்புட் இருக்கணும், இல்லைன்னா நாட் அ ஃபங்க்ஷன். இங்கே கவனிங்க, நல்லா கவனி சாமி. பாருங்கள், ஒன்றுங்கிற இன்புட்டா, அந்த இன்புட்டுக்கு எவ்வளோ அவுட்புட் போகுது பாருங்கள். ஒரு இன்புட் சாமி, ஒரு இன்புட்டு. ஆனால் நம்மளுக்கு அவுட்புட் வந்து எவ்வளோ அவுட்புட் போகுது பாருங்கள், 2 அவுட்புட் போகுது. ஒரு இன்புட்னா சிங்கிள் இன்புட்டுக்கு சிங்கிள் அவுட்புட் தானே வரணும். இப்போ ஒன்றுங்கிற இன்புட்டுக்கு எவ்வளோ அவுட்புட் போகுது பாருங்கள், 2 அவுட்புட். இங்கே ஒரு அவுட்புட், இங்கே ஒரு அவுட்புட். அப்படி வந்ததுனாவே இது வந்து என்ன, நாட் அ ஃபங்க்ஷன். மீதியெல்லாம் நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சாமி நான் சொல்கிறது மீனிங் புரியுதுங்களா? ஒரு இன்புட்டுக்கு நல்லா கவனிச்சுங்க, ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் மட்டும் தான் வரணும், வந்ததுன்னா அது ஃபங்க்ஷன். ஒரு இன்புட்டுக்கு 2 அவுட்புட் வந்தாலோ இல்லை 3 அவுட்புட் வந்தாலோ 2க்கு மேற்பட்ட அவுட்புட் வந்தாலோ அது வந்து நாட் ஆஃப் ஃபங்க்ஷன். ஒரு இன்புட் இருக்குது, அந்த இன்புட்டுக்கு அவுட்புட்டே இல்லைனாலும் அது நாட் ஆஃப் ஃபங்க்ஷன். சாமி புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள், 3ங்கிற இன்புட் இருக்குது, அதுக்கு அவுட்புட் இல்லை, அதனால் நாட் ஆஃப் ஃபங்க்ஷன். இது பாருங்கள், ஒரு இன்புட்டுக்கு 2 அவுட்புட் போகுது, அதனால் நாட் ஆஃப் ஃபங்க்ஷன். புரியுதுங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த 2 கொஷின் கொடுத்துருக்குறேன். இந்த 2 கொஷின் வந்து இது வந்து இது ஃபங்க்ஷனா இல்லை ஃபங்க்ஷன் இல்லையாங்கிறத உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். 6th and 7th கொஷினுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை மற்றவங்க செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.